ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 9வது வாரத்தோட 5வது நாள் மதிய நேர நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நிறைய தகவல்கள் டெய்லியும் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரளயம் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கெட் இந்த பிக் பாஸ் விட்டு இன்றைக்கி போக போகுது, அதாவது நாளைக்கு போக போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்ததுனால எல்லாருமே வந்து விஜய் பார்வதி போயிடுவாங்கன்னு ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏன் அப்படின்னா திவாகரை எப்படி யூஸ் பண்ணிட்டு அமிச்சாங்களோ அந்த மாதிரி இவங்களே அமிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மெயின் கண்டென்ட்டே அவங்க தான். என்ன தான் வந்து அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டிஆர்பி லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரமாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போது வெறும் விஜய் பார்வதி மட்டும் நம்பி இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 9 மற்றவங்களையும் சேர்ந்து கண்டென்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி தகவலாம் வெளியே வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கெட்டு அப்படின்னா அது கரெக்டாக. இன்னொன்று அவங்க திங்க் பண்ணுற கரெக்ட் தான். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களால மட்டும்தான் கண்டென்ட் வெளியே வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல ஒரு கண்டெஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டனாக பார்க்க போகிறது இவங்களை தவிர்த்து கமருதீன் இருக்கார், விக்ரம் இருக்கார், அதுக்கப்புறமா திவ்யா இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. கனி கூட தான் நல்ல ஒரு கண்டெஸ்டண்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது யார் வேணால் வெளியே போகலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஓட்டில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு, யார் யார் என்னென்ன பிளேஸில் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,76,023 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.33. ஸோ கானா வினோத் கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டு, 76,000 ஓட்டு வந்து டிஃப்ரென்ஸில் இருக்கார். 1,76,000னா 76,000 ஓட்டுனா அடுத்தபடியாக இருக்க பாருக்கும் இவருக்கும் அவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்காரு. செம்ம மாதம் ஓட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குற கானா வினோத்துக்கு. காரணம், அதாவது உயிரை கொடுத்து உள்ளே வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களோட வேலையில் காமிக்கும் போது, ஆட்டத்தை விளையாடும் போது சண்டை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவ்வளோ சண்டைகள். 15 பேர் 10 பேரை வந்து விஜய் பார்வதி கலாய்க்கிற விஷயங்களும், கமருதீன்லாம் எவ்வளோ விஷயங்கள் அப்படி இருந்தும் விக்ரமுக்குலாம் அவ்வளோ பண்ணுறாரு. நெகட்டிவ் வருது, கனிக்கு நெகட்டிவ் வருது, இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இவருக்கும் நெகட்டிவ் வருது. ஆனால் ஓட்டு சேர்ந்து வருது பார்த்தீங்களா. அதுக்கு உண்மையிலே வினோத் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர்ன்றது தான் நான் என்னோட கருத்து. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,235 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.85. ஸோ விஜய் பார்வதி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிங்கு குயின் எல்லாமே அவங்க தான். சரிங்களா? அவங்க அடுத்தபடியாக தான் மற்றவங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கண்டென்ட் கொடுக்காம அவங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்க மாதிரி நியூஸஸ் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க அப்படி நம்ம. ஏன்னா இவங்களால தான் நிறைய பேர் வந்து டிவியை பார்க்குறாங்க அளவுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இவங்கள மட்டுமே நம்பியும் பிக் பாஸ் சீசன் 9 இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ இவங்க தான் எல்லாமேன்ற மாதிரிலாம் சொல்லாதீங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க வந்து இந்த சீசன் 9க்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாங்க பாருங்க. நேற்றுலேருந்து அடி வாங்கினே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எஃப்ஜே வந்து கானா வினோத்கிட்ட சொல்கிறாரு, ரம்யா தானே வந்துட்டு ஒஸ்ட்டாக பண்ணாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஏன் என்னையே சொன்னீங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்லும்போது, அதே எஃப்ஜே வந்துட்டு நேற்று ரம்யா தான் வந்துட்டு ஒஸ்ட்டுன்னு கானா வினோத்துக்கு சொல்ல தெரிஞ்ச அவர் ஏன் விஜய் பார்வதி அங்கே வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்காக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க விஜய் பார்வதி. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 80,074 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.07. ஸோ திவ்யாவை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், கோழி முட்டி அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கானா வினோத்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, யார் யார் என்னென்ன சொன்னாலும் எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு விஷயம் சொன்னவொன்னு இந்த கோழி முட்டி திவ்யா என்ன பண்ணுறாங்க, அரோரா இங்கே பாரு உன்னை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து கிளிக்கிறாங்க பாருங்கள். கிளின்னு நம்ம விஜய் பார்வதி அப்பா போட்டு கிளிக்கு இருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம திவ்யா அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க. என்ன ஒரு மைண்ட்ரா சாமி, இந்த மாதிரி ஒரு மைண்டில் ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. லைவில் பார்க்கும்போது லிட்ரலாக தெரியுது. அப்படியே கூப்பிட்டு நிற்க வச்சு பேச சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுங்கள் நீங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க யார் திவ்யா இல்லை அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அது ஒரு தவறே கிடையாது. அவங்க பொதுவாக சொன்ன விஷயம் அவங்களே நல்லா சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டு இந்த அம்மா ஏற்கனவே அரோரா வந்து எப்படா விஜய் பார்வதி சிக்குவாங்கன்னு கோட்டுக்கு அடி நொறுக்குறாங்க. இதில் வேறு வந்து கமருதீன் வேறு நடுவில் கோத்து விட்டாங்க. அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. பயங்கரமான இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஆளை பார்த்ததே இல்லைங்க. காலையில் கூட பார்த்தீங்கன்னா உங்களை நாய் குலைக்குது, பிரஜன் சொல்கிறாரு நீங்கள் தூங்கிட்டீங்க, அப்புறமா காணவன சொல்கிறாரு, நம்பவே மாட்டாங்க, சாரி கேட்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்வீங்க? 4வது பிளேஸ் தான் விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 64,399 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.9. ஸோ விக்ரம் பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த வாரத்தில் எஸ்பெஷலி பாருங்கள் நிறைய வார்த்தைகள் விடுறாரு. ஒரு பக்கம்
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுகிற விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இது இங்கே நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். ஒரு சிம்பத்தி கெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு கால்குலேஷனில் பண்ணிகிட்டே இருக்கார். அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ரைட் ஹேண்ட் சைடு நிற்பாங்க, அதில் நான் டைட்டில் வின்னராக வருவோம், அவங்க ரன்னராக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதேமாதிரி அவங்க இல்லாத நேரங்களில் வந்துட்டு விஜய் பார்வதி எவ்வளோ கேவலமாக கலாய்க்க முடியுமோ அதை பண்ணுறாரு. அதேமாதிரி நேற்று வந்துட்டு திவ்யா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்டாக பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார். அதை வந்து வியானா அழகாக சொன்னாங்க. அவர் வந்து நேற்று சொன்னது வந்துட்டு கானாவனத்துக்காக கிடையாது, அது அவருக்காக அப்படின்ட்டு. சார் நிறைய விஷயங்களை அவருக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம தான் வந்துட்டு முட்டாளமாக நம்பிட்டு இருக்கோன்னு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய கமருதீன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 59,081 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.17. ஸோ ப்ரொமோட் ஒன்று வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனுஷன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு, அரோரா போட்டு கிளிக்கிறாரு. செம்ம அப்பா என்ன பேச்சு, ஏன் அது எப்படி நீ சொல்லியிருப்ப, அது நீ தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஓ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்படி எதுக்கு நீ என் கூட பழகினேன் அப்படின்னா நானாடி பழகினேன், நீ தாண்டி லெட்டரில் எழுதி அமுச்சு விட்டுன்றாரு. வச்சு செய்கிறாரு. கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரோரா பண்ண வேலைகளை பார்க்கும்போது அப்பா இதில் வேறு அந்த அரோராவை வந்து விக்ரமர் ஏற்றுவார், எங்கேருந்து இங்கே இவ்வளோ நாளா அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து பார்க்கல நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 6வது பிளேஸ் நான் பிரசன்ட் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,711 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.77. ஸோ பிரஜன் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஓரளவுக்கு கேமை சூப்பராக பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி வந்து திடீர்னு சாண்ட்ரா தான் என் பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நிற்பாங்கன்னு சொல்லி எமோஷனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப அப்படியே கண் கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒர்த்தான ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறிட்டு இருக்காரு. பார்க்கலாம். 7வது பிளேஸ் தான் சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,580 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.75. ஸோ சாண்ட்ராவும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, பிரஜன் தான் என் பக்கத்தில் நிற்பார், நான் டைட்டில் அடிப்பேன் இல்லை அவர் அடிப்பாருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க. அதேமாதிரி அவர் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டாரு. விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லி 2 பேரும் வந்துட்டு பரஸ்பரமாக சமாதானம் ஆகிட்டாங்க. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு. 8வது பிளேஸா 11 தான் இருந்தார், வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,545 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.74. ஸோ எஃப்ஜேவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டிடியூட் காமிக்கிறார் பாருங்க. ஐயோ இவரை பார்த்து இரிட்டேட் ஆகாத ஆளே இருக்க மாட்டாங்க. ரசிக்கிற ஆள் இருப்பாங்களே எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அவருடைய அந்த ஒரு சில பாட்டு ரேப்பில் பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் உண்மையிலே ரசிக்கிறேன். இவரோட கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டு ஒரு 10% எனக்கு இருக்குன்னு ஆசைப்பட்றேன். மீதி 90% வேணாம், இது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிடுது. அதை கம்மி பண்ணணும். பையன் சின்ன பையன் இப்போ தான் வளர்ந்து வராப்பில். ஆனால் நிறைய நெகட்டிவ், அதாவது இவர் நெகட்டிவாக பேசிட்டு என்னை சுற்றி நெகட்டிவ் இருக்குது, வாய் வார்த்தைகள் எக்கச்சக்கமாக வர, அதெல்லாம் கம்மி பண்ணணும். 9வது பிளேஸ் பார்த்தா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,701 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.49. கனி என்னங்க 9வது பிளேஸில் இருந்தானே, 10வது பிளேஸில் இருந்தானே, 11ல் இருந்தானே, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்க. எவிக்ஷன் சொல்லி 2 வாட்டி பேர் வந்ததுக்கப்புறமும் ஜம்முன்னு உள்ளே இருக்காங்களா, அவங்க இப்போ போயிடுவாங்களா? இருந்தாலும் இந்த வாரம் பர்டிகுலராக எனக்கு வந்து இவங்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. 10வது பிளேஸ் தான் அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 39,620 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.48. ஸோ அமித் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்டருந்து சரக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஓரளவுக்கு பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,535 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.45. ஸோ சுபிக்ஷா உண்மையிலேயே இந்த வாரம் எஸ்பெஷலி சூப்பராக பண்ணாங்க. ரெட்ரோ டீம் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சுபிக்ஷா தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அந்த கேரட்டை மட்டும் இன்னும் செம்மையாக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஓட்டு இல்லாமல் அவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் டைட்டில் வின்னராக வந்தேன்னா என்னுடைய சமுதாயம் அப்படின்னு சொன்னது உண்மையிலே நல்லா பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு அங்கே நடந்த விஷயங்களை எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்போ நம்ம நிறைய கமெண்ட்ஸ் வருது. சார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,23,504 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அமித், கனி, எஃப்ஜே இவங்க 4 பேர்லாம் யாரோ போகிறாங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.